இங்க இவனுக்கு ரொம்பவும் குட்டியான ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா. அந்த பொண்ணு ஜஸ்ட் ஒரு 10 சென்டிமீட்டர் ஹைட்டு தான் இருப்பா. இவனும் அந்த பொண்ணுக்காக அவன் கையாலேயே அங்க இருக்க துணியெல்லாம் வச்சு ஒரு அழகான ட்ரெஸ் ஒன்று ரெடி பண்ணி தரான். ஆனா அது அந்த பொண்ணுக்கு பாவம் கொஞ்சம் கூட பத்தவே இல்லை. ஸோ அதனால அந்த பொண்ணு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு அந்த பொண்ணோட வீட்டில் இருக்க இந்த டாய்ஸோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போறாங்க. அங்க போனா அந்த வீட்டில் இருக்க அந்த ஸ்டெப்ஸை ஏறி முடிக்கிறது உள்ளாரே பாவம் அந்த பொண்ணுக்கு பயங்கரமா டயர்ட் ஆயிருது. அப்புறம் அந்த பொண்ணு நினைச்ச மாதிரி அங்க இருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த ட்ரெஸ் எல்லாம் அந்த பொண்ணுக்குன்னு அளவெடுத்து ரெடி பண்ணி வச்ச மாதிரி இருக்கு. அப்புறம் அவங்களும் அதையெல்லாம் எடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி அவங்களோட பழைய வீட்டுக்கே வந்துடுறாங்க. அங்க பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள 2 திருடங்க இருக்காங்க. அவங்க அங்க இருக்க காஸ்ட்லியான பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இதை பார்த்து அந்த பொண்ணு உடனே அங்க இருக்க ஒரு மொபைல் போன்ல அவனோட பாய் ஃப்ரெண்டுக்கு நம்ம வீட்டுல திருடங்க புந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ண அப்போன்னு பார்த்து அங்க திருட வந்த ஒரு பொண்ணு அந்த ரூமு கிட்ட வர இதை பார்த்து அந்த பொண்ணு அப்படியே ஒரு பொம்மை மாதிரியே அங்கேயே நின்னுறா. அப்படி அந்த ரூமுக்குள்ள வந்த பொண்ணு அப்படியே அந்த பொம்மையை பார்த்துட்டு அவ பக்கத்துல போக அப்போன்னு பார்த்து அவளுக்கு ஒரு போன் கால் வர உடனே அவ அங்க இருந்து கீழே போயிடுறா. அப்படி கீழே போனவ அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து எதையெல்லாம் கொள்ளையடிக்கலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த பொண்ணு அந்த வீட்டுல இருந்த ஒரு சவுண்ட் பார் ஆன் பண்ணிடுறா. இதை கேட்ட அந்த திருடங்களும் இந்த வீட்டுக்குள்ள யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியே போயிடுறாங்க.